ஒன்றிய அரசாங்கத்தினால எந்த ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார், என்னை பேசவே விடாட்டி எப்படி? இஸ்லாமிய மக்களுக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரமலான் மாதத்தில் அந்த அரிசியை மெட்ரிக் டன் 5700 உயர்த்தி தந்தாங்க. நாகூர் தர்காவுக்கு சந்தன கட்ட தந்தாங்க. திமுக சொல்றாங்க நாங்கள் 3.5 கொடுத்தாங்கன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு 10 விழுக்காடு வேணும்னு கேட்டோம். ஆனால் கடந்த ஆட்சியில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் எப்போ நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நடந்து முடிந்த ஆட்சியில் உயர்த்தி தரோம்னு சொன்னாங்க. 3.5% கொடுத்தது தமுமுகவாக இருக்கும் போது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கையும் மதியானக்கூடிய பொதுச் செயலாளர் எஸ் ஹைதர் அவர் கையில கொடுத்தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த வாக்குறுதி இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோம்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கு, பாத்தீங்கன்னா இப்போ எல்லா துறையும் இருக்கு. இஸ்லாமிய மக்கள் களத்தில் நின்று இது பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினால எந்த ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார், என்னை பேசவே விடாட்டி எப்படி? நான் ஆதாரத்தோட பேசுறேன் சார், ஆதாரத்தோட பேசுறேன். உறுப்பினர் நீங்க இருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க உட்காருங்க உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க, அவர் உட்கார்ந்துட்டாரு, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல நீங்க இல்லைங்க, உட்காருங்க. பாருங்க மாண்பு உறுப்பினர் தாகிய இருங்க. அவையில் உள்ள இஸ்லாமிய உட்காருங்க.